ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடன் தீர்க்கும் நாள் ஒரு நாள் தான், மாசத்துல இல்ல 2 நாள் தான் வரும். அந்த மைத்ரேய முகூர்த்தம் ரொம்ப சிறப்பா அதனுடைய நேரம் என்ன, எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு மக்களுக்காக சொல்றீங்க. அந்த வகையில இந்த மாதம் ஜூலை மாதம் மைத்ரேயன் முதல் மைத்ரேயன் என்னைக்கு வருது, என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் கடன் தீர? மைத்திரை முகூர்த்தம்ன்றது இப்போ தினிக்கும் பிரம்ம முகூர்த்தம் வரும். தினிக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க. தினிக்குமே பிரம்ம முகூர்த்துக்கான வழிபாடு பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு பலன் கொடுக்குதுன்னா, இந்த மைத்திரி மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை சில மாதத்தில் வருஷத்தில் 2 தடவை கூட ஒரு மாதத்துக்கு இருக்கிறதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கும். இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்பட்டோன்னா இருக்கிறதும் போயிடும். இந்த பரிகாரம் முக்கியமாக ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்லாம் கிடையாது. யார் ஒன்றும் செய்யலாம். கடன் இல்லாத மனிதனே இல்லை. யாராருக்கு கடன் இருக்கோ அனைத்துமே இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். 200% ரிசல்ட் வரும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடன் தீர்க்கும் நாள் ஒரு நாள் தான், மாசத்துல இல்ல 2 நாள் தான் வரும். அந்த மைத்ரேய முகூர்த்தம் ரொம்ப சிறப்பா அதனுடைய நேரம் என்ன, எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு மக்களுக்காக சொல்றீங்க. அந்த வகையில இந்த மாதம் ஜூலை மாதம் மைத்ரேயன் முதல் மைத்ரேயன் என்னைக்கு வருது, என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் கடன் தீர? இது மாதத்தில் முதல் நாள், மாதத்தில் ஒரு நாள் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. மைத்திரை முகூர்த்தம்ன்றது இப்போ தினிக்கும் பிரம்ம முகூர்த்தம் வரும். தினிக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க. தினிக்குமே பிரம்ம முகூர்த்துக்கான வழிபாடு பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு பலன் கொடுக்குதுன்னா, இந்த மைத்திரி மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை சில மாதத்தில் வருஷத்தில் 2 தடவை கூட ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கான நம்மளோட சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மைத்திரி நாள். இது குருகள், ரிஷிகள், யோகிகள் எழுதிட்டு போனது தான் இது. புரியுதுங்களா? இது நானும் சித்தப்பாவோ பெரியப்பா எழுதுனது கிடையாது. ஆதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள், மகான்கள், குருகள் இந்த கடன் சுமையை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களை அறியாமல் நீங்கள் வாங்கினது திருப்பி கொடுத்துடுவீங்க அப்படின்றது தான் அந்த மைத்திரியன். அப்படின்னா எந்தில் இது உண்ணுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இது கொடுக்குறோம். ஸோ இதுதான் இது. இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அது முன்னாடி மக்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இருக்கிறதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கும். இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்பட்டோன்னா இருக்கிறதும் போயிடும். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கடன்காரனுக்கு புள்ளியாக இருக்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் புள்ளியாக இருங்க. இப்போ எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் யாருக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுறதும் சரி, சாரி கேட்குறதும் சரி, மன்னிப்பு கேட்குறதும் எதனாலனா கடத்தால் மட்டும்தான். தன் மனைவி தன் பிள்ளைக்கு மேலே அசிங்கப்படுறது எதனாலனா கடத்தால் மட்டும்தான். அந்த கடனுக்கு நீங்கள் ஆயிடாதீங்க. இந்த உலகத்தில் வாழணும்னா நோய்க்காரனும் இருக்கக்கூடாது, கடன்காரனும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து தான். என்றைக்கு இருந்தாலும் உங்கள் உயிரை பறிச்சிடும். அதனால் அது மட்டும் வேணாம். ஸோ மைத்திரியன் முகூர்த்தம் அப்படின்னா என்ன குருஜின்னா, மைத்திரியன்றது கொடுக்க முடியாத ஒரு சுமை கடனை தீர்க்கக்கூடிய நேரம் தான். அந்த நேரத்தை அந்த மைத்திரியன்ற ஒரு வார்த்தையை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்தணும், நம்ம சுமையை நம்ம தீர்த்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் குருஜி அப்படின்னா, பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு சொல்கிறேன். நார்மலாக இப்போ இந்த மாதம் எப்படி வருதுன்னா, ஜூலை மாதத்தில் வர ஜூலை 8ஆம் தேதி அதிகாலை பார்த்திங்கன்னா 12:55 ஆரம்பித்து 2:35 முடியுது. ஸோ அன்றைய பொழுது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்படியோ பேங்க்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ செய்யக்கூடிய வேலை என்னென்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து க்ரீன்லேயோ இல்லை ரெட்லேயோ ஸ்கெட்ச் முடிஞ்சாலும் க்ரீன் பயன்படுத்துங்க, பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ மைத்திரி முகூர்த்தம்னு எழுதுகிறோம். எழுதிட்டு எவ்வளோ தொகை கொடுக்க போகிறோன்னு எழுதுகிறோம். தொகையை வந்து எழுத்தாகவும் எழுதணும், 00 போட்டு அமௌண்ட்டாகவும் எழுதணும். யார் பேர் யாருக்கு கொடுக்க போகிறோம் இது எல்லாமே மைத்திரியில் எழுதிடுறோமா. எழுதிட்டு நம்ம என்ன தொகை கொடுக்க போகிறோமோ, அது 5 ரூபாவும் இருக்கலாம், 500 ரூபாவும் இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ கடன்காரன் இருக்கீங்களோ அந்த கடன் சுமையை தீர்க்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சுமையை கொடுத்தோன்னா சீக்கிரம் குறையிறதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த என்ன தொகை வச்சுருக்கீங்களோ அந்த தொகையை எழுதிட்டு செலுத்த முடியும், நேரில் தான் இருக்கார், போய் கொடுக்க முடியும்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஆத்மாத்மா சொல்லணும், அவங்க வாங்கிட்டுன்னு ஆத்மாத்மா எடுத்துக்கணும். இது ஒரு ஆப்ஷன். இல்லையா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஜிபே, ஃபோன்பே ஆன்லைன் மூலிமா அந்த 12:55 2:35 ஐயா நான் உங்கள் காசை கொடுத்துட்டேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லணும். அவங்க வந்துருச்சுன்னு சொல்லிடணும். ஸோ இதை கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை ரெண்டுமே பண்ணல ஐயா நான் பேங்க்கில் தான் கொடுக்கணுன்னா அன்றைக்கி அந்த டைமில் வந்தீங்கன்னா எழுதி கவரில் பேக் பண்ணி பூஜாரிலையோ, சாமி படுத்தாலையோ, பீரோலையோ, லாக்கர்லையோ வச்சுட்டு இந்த பரிகாரம் முக்கியமாக ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்லாம் கிடையாது. யார் ஒன்றும் செய்யலாம். கடன் இல்லாத மனிதனே இல்லை. யாராருக்கு கடன் இருக்கோ அனைத்துமே இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். 200% ரிசல்ட் வரும். ஏன் 1000%னே சொல்லலாம் ரிசல்ட் வரும்.
ஸோ எழுதி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா பேங்க்கில் போய் செலுத்துகிற மாதிரி தான் போயிட்டு அந்த அமௌண்ட்டை செலுத்திடணும். ஏன் நைட்டு செலுத்த முடியாத காலைல செலுத்த சொல்கிறேன்னா, நைட்டில் பேங்க் இருக்காது ஒன்று. நைட்டு உங்கள் பணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டாலே அந்த டைமில் உங்கள் பணம் இல்லை. அது இப்போ அடுத்த நாள் அது அவங்களோட பணம் தான். அது மறுநாள் போய் செலுத்துறதால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை குருஜி, நான் 2 நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறேன், டேட்டு 10ஆம் தேதி தான், இப்போ இது 8ஆம் தேதி வருது, நான் கொடுக்கணும்னா முன்னாடியே கொடுக்குறதா எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி நான் 6ஆம் தேதி ஒரு பேமெண்ட்டை கொடுக்கணும், அதை நான் 8ஆம் தேதி கொடுத்தா செல்லுமானா 100% செல்லும். எனக்கு தேவை அந்த 12:55 2:35க்குள்ளே அந்த மைத்திரியின் முகூர்த்த நேரத்தை வந்து உங்களோட கடன் சுமையை நான் தீர்க்க போகிறேன்னு மனசில் வேண்டிக்கிட்டு அந்த எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 200% உங்களோட கடன் சுமை தீரும். தயவு செஞ்சு இந்த பரிகாரம் வந்து சாதாரணமாக இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. ஆதி காலத்துலேருந்தே அரிசி பருப்பு கடன் வாங்கியதுலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே நான் கொடுத்துட்றேன்னு எண்ணம் எழுதி வச்சு அதை கொடுத்த நேரம் அது. அதனால் அது ரொம்ப வலிமையானது, ரொம்ப பவரானது. இதை நீங்கள் ஏதோ ஒரு அலாச்சனமாக அப்படியே ஒரு ஏதோ கேஷுவலாக பண்ணாதீங்க. முழு நம்பிக்கையோட ஆத்மாத்மமாக எழுதுங்க, ஆத்மாத்மமாக கொடுங்க. இதை மைத்திரை முகூர்த்தன்றது ஒரு மெயினில் வச்சுக்கிங்க. உங்கள் கடன் ஒரு பேச்சுக்கு ஒரு 50 லட்சம் இருக்குது, இப்போ இன்றைக்கி நீங்கள் 10,000 கொடுத்துட்டீங்க, மீதி இவ்வளோ இருக்குன்னா கூட அது முடியும்டான்னு நினச்சிக்கிட்டு மாதம் மைத்திரை அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. ஆனால் மைத்திரை நேரத்தை நீங்கள் மனசில் வேண்டிட்டு கொடுக்க உங்களோட சுமைகள் 100% குறையும். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஜூலை மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 12:55க்கு ஆரம்பிக்குது, 2:35க்கு முடியுது. அந்த நேரத்துலையும் செலுத்தலாம், ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், மறுநாள் கழிச்சு பேங்க்லேயும் கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுத்தலாமே நீங்கள் பேப்பரில் எழுத வேண்டியது மைத்திரன் முகூர்த்தம் போட்டு யார் பேர் எவர் பேர் கொடுக்குறோம் எல்லாமே எழுதிட்டு சைன் படுத்தாந்து வச்சு நீங்கள் கொடுத்தா போதும். இல்லை இஸ்லாத்தால் இருந்தால் நார்மலாக பீரோவில் லாக்கரில் வச்சு கொடுத்தாலும் போதும். சில பேருக்கு சந்தேகம் வரும், இந்த பேப்பரில் எழுதி வைக்கிறோமே இது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார். பணத்தை கொடுத்துட்றோம், அப்போ அந்த பேப்பர் என்ன பண்ணணும்னா, பணம் கொடுக்குறோம், அந்த பேப்பரை வாங்குறது அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அன்றைய பொழுது மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் நார்மலாக ஒரு மெழுகுவர்த்தி கேண்டிலோ இல்லை ஒரு விளக்கிலோ நீங்கள் அதை எரிச்சிடலாம். இந்த கடனோட கடனாக அது எரியிற மாதிரி எரிச்சும் செய்யலாம், தண்ணிலையும் போட்டுடலாம். இல்லை சேர்த்து வச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாளும் நீங்கள் போடலாம். ஆக மொத்தத்தில் பேப்பரில் எழுதி தான் இதை நீங்கள் செய்யணும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். கடன் அடைவதற்கு எளிமையான ஒரு வழிமுறை இருக்கு. அது மாசத்துக்கு 2 தடவை வருது. அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் தவறாம இந்த பதிவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதம் மைத்திரேய முகூர்த்தம் சூப்பரா சொன்னீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.